என்ன ஒட்டடை அடிக்கிறீங்களா? ஆமாங்க. வீடெல்லாம் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. சிட்டிக்கு நடுவுல இவ்வளவு காத்தோட்டமா இருக்கிறது நம்ம வீடு மட்டும்தாங்க. இதை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காத்தோட்டமா இருக்கிறது பீச் மட்டும்தான். அந்த ஒட்டடை கம்பு கொடுங்க. ஐயோ வேணாங்க, பரவாயில்ல விடுங்க. நியாயமா நீங்க வர்றதுக்கு முன்னாலே நாங்க ஒட்டடையெல்லாம் அடிச்சு கிளீன் பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனா என் ஒய்ஃப் கொஞ்சம் சோம்பேறிங்க. நீங்களே போக போக தெரிஞ்சுக்குவீங்க. இல்ல பாருங்க, நீங்க என்ன வேத்தாலாம் நினைக்க வேணாம். என்ன டைம் எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. நான் ஏடிஎம் மாதிரி 24 hours சர்வீஸ். ATH எனி டைம் ஹெல்ப். என்னங்க என்ன ஒரு போட்டோ கூட மாட்டலையா? இல்லைங்க, இப்போ மாட்டணும். அந்த போட்டோ எல்லாம் எடுங்க, வரிசையா மாட்டிடுவோம். இல்லைங்க, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம், நானே மாட்டிக்கிறேன். அட இதுல சிரமம் ஒண்ணும் இல்லைங்க, கொடுங்க. இல்ல பரவாயில்ல கொடுங்க. இந்த பாருங்க, ஒரு பொண்ணா பிறந்தவ தன்னோட வாழ்க்கையில ஒத்த ஆளா நின்னு போட்டோ மாட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க. என் மாமனார் உங்களுக்கு வீடு தர்றதுக்கு யோசனை பண்ணப்போ என் மனசு அப்படியே பதறி போச்சுங்க. கலை என்னோட கேரக்டர் அப்படி. யாருக்காவது உதவிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் யாருக்காவது உதவ முடியாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளே வேஸ்ட்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஆமாங்க, என் ஜாதகத்திலே போட்டிருக்கு, நான் மற்றவங்களுக்காக வாழ்றவன்னு. அத என் கல்யாண லைஃபை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுக்காக மாடா உழைச்சு ஓடா தேஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்து என்ன பிரயோஜனம்? வெளியே எங்க போனாலும் ஏகப்பட்ட மரியாதை, ஆனா வீட்டுக்குள்ள, அதுவும் என் வீட்டுக்காரிக்கிட்ட இப்படி நான் ஒட்டடை அடிக்கிறதுக்கும் போட்டோ மாட்டுறதுக்குமே நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா என் பொண்டாட்டிக்கு நான் வீட்டுல என்னென்ன வேலையெல்லாம் செய்வேன் தெரியுங்களா? இதுவே மனசுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா என் உயிரை கூட கொடுப்பேங்க. சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? அந்த போட்டோ கொடுங்க. கொடுங்க, பரவாயில்ல. எங்க மாட்டலாம்? ஏற்கனவே ஆணி அடிச்சிருக்கு. இதை எந்த இடத்துல மாட்டலாம்? ஐயோ என்னங்க, என்னாச்சு? என்னாச்சு? பார்த்து பிடிச்சிருக்க கூடாதா? ஐயோ என்ன தாங்க முடியல. சாரிங்க. முடியல. ரொம்ப அடிபட்டுருச்சா? வலிக்குதா? பரவாயில்ல. ஆமா, இது யாருங்க? உங்க புருஷனா? ஆமாங்க. போலீஸ் வேலையில இருந்தாரு? ஆமாங்க. இங்க விடுதானே? செத்துட்டாருல்ல? ஆமாங்க. அநியாயமா ஒரு பாவி இவரை சுட்டு கொன்னுட்டாங்க. சுட்டு கொன்னுட்டாங்க? இந்த உபேந்திரா மேட்டர்ல வந்த போலீஸ்கார் தானே இவரு? ஆமாங்க. என்ன அம்சமா இருக்காரு. இவரை போய் போட்டு தள்ளிட்டாங்களே. போனவரு போயிட்டாரு, கவலைப்படாதீங்க. நாங்கெல்லாம் இருக்கணும்ல, நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். கலைவாணி, கலைவாணி வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த போட்டோஸ்லாம் ஆணி அடிச்சு மாட்டிட்டு அப்படியே ஒட்டடை அடிக்கலான்னு. என்ன பல இது? ஒரு லேடி தனியா சிரமப்பட்டு இருக்காங்க, நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம உள்ள படம் வரைஞ்சிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? சாரி கலை, நான் வேற வேலையா இருந்துட்டேன். இல்ல பரவாயில்ல பாலா, கொடுங்களேன், நான் வேணா ஹெல்ப் பண்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டை கிளீன் பண்ணிடலாம். இல்ல பரவாயில்ல, நானே மாட்டிடுறேன். பரவாயில்ல, கொடுங்க. யாரு உள்ள? அது வந்து கங்கா சார் தான் வந்து ஆணியெல்லாம் அடிச்சு ஹெல்ப் பண்ணாரு. சுத்தியில வேற காலில் போட்டு ரொம்ப அடிபட்டுருச்சு. பாவம், ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தி தான்.
வீட்ல ஒரு டம்ளர் எடுத்து வைக்க மாட்டாரு, அதுக்கு துப்பு கிடையாது. ஆனா இங்க வந்து ஆணிலாம் அடிச்சு கொடுக்கறாரு. போ வெளியே. கங்கா என்ன இது? இந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க, சரியான லூசு. கலை, நீங்க தப்பா நினைக்காதீங்க. கங்கா எப்பவுமே இப்படிதான் விளையாடும். யோ போயா, போயாங்கிற. போறேன். போறதுக்கு முன்னால ஒரே ஒரு மேட்டர் சொல்லிட்டு போறேன். மகாபாரதத்துல ஒரு இடத்துல கிருஷ்ணன் தர்மரையும் துரியோதனனையும் கூப்பிட்டு நாட்டுல நல்லவங்க கெட்டவங்க யாராருன்னு பார்த்துட்டு வர சொன்னான். போயிட்டு வந்த தர்மர் எல்லாரும் நல்லவங்க தான், கெட்டவங்கன்னு யாருமே இல்லைன்னு சொன்னார். ஆனா துரியோதனன் என்ன சொன்னான் தெரியுமா? நாட்டுல யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாரும் கெட்டவங்கன்னு சொன்னான். எதுக்கு இப்ப இதை சொல்றேன்னா, பார்க்கிற பார்வையில தான் எல்லாமே இருக்கு. இது என்ன மாதிரி எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச படிப்பாளிகளுக்கு தான் தெரியும். நீதினா என்ன, நேர்மனா என்ன, நியாயம்னா என்ன, தர்மம்னா ராமச்சந்திரன் என்ன. வெளியில போ. பேரை ஏன் சொல்ற நீ? ஆமா, உன் பேர் ராமச்சந்திரன் தானே? போயா. கலை, அப்புறம் பார்க்கலாம். கங்கா என்ன இதெல்லாம்? கலை, அவர் என் அக்கா புருஷன் தான், சுத்தமா சரி கிடையாது. அவர்கிட்ட நீங்க ஜாஸ்தி வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நீங்க தயங்காம என்கிட்ட கேளுங்க. சரி கங்கா. அப்புறம் என்னோட வேலை விஷயமா நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கலை. கங்காவும் பங்குக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரமாவே கிடைச்சிரும். ரொம்ப தேங்க்ஸ். சரி, இந்த போட்டோ கொடுங்க. பாலா, நீ அந்த ரூமை க்ளீன் பண்ணிடு. இல்ல பரவாயில்ல, நானே பண்ணிக்கிறேன். இட்ஸ் ஓகே, கொடுங்க. ஹலோ, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அபி எங்க? இந்த பின்னாடி தான் இருக்கு. அபி, வாங்க இங்க. என்னாச்சு அபி? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அந்த ஃபிளாட் ஓனர்ஸ் விஷயத்துல? அதான் ஃபோன் பண்ணி சொன்னேனே அபி. அதே பழைய தேதியில அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டேன். மிரட்டி தானே வாங்குனீங்க? எதுக்கு சிரிக்கிறீங்க? அபி, அந்த ஆதி என்ன நம்ம கிட்ட ரொம்ப மரியாதையாவா அக்ரிமெண்ட் பேப்பரை திருடிட்டு போனா, இல்ல அந்த ஃபிளாட் ஓனர்ஸ் தான் ரொம்ப நேர்மையா நடந்துக்கிட்டாங்களா? அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் மிரட்டினா தான் காரியம் நடக்கும். இது பாருங்க, நீங்க மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டீங்க. ஆனா ராஜாமணி மேடம் இங்க வந்து என்ன சத்தம் போடுறாங்க? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அபி, நான் இந்த காரியத்தை முடிச்சிடுறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தானே சொன்னீங்க. ஆனா இந்த அணுகுமுறை சரியா வரும்னு எனக்கு தோணல. எல்லா பிரச்சனையும் பக்காவா முடிச்சிடும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. துல்ஸ், நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? குறுக்கு வழியில போனா ஜெயிக்கலாம், ஆனா அதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா? அபி, இப்ப நான் அந்த மாதிரி செய்யலன்னா அக்ரிமெண்ட்ல நீங்க கையெழுத்து வாங்கியிருக்க முடியுமா? சரி, கையெழுத்து வாங்கிட்டீங்க, இப்ப என்ன ஆச்சு? அதே காரணமா வச்சு ராஜாமணி மேடம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அபி, அவங்க இல்லைன்னா ஊர்ல வேற ஆளே கிடையாதா? 1000 பேர் இருக்காங்க. ஆனா நம்ம பிசினஸ் டீல் வச்சிருக்கிறது இவங்க கிட்ட தானே. இவங்களை கன்வின்ஸ் பண்ணி பிரச்சனையை முடிச்சா தானே ப்ராஜெக்ட் நம்மளால கண்டினியூ பண்ண முடியும். அபி, நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க எங்களுக்கு இந்த பிசினஸே வேண்டாம், ஃபர்தரா இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ற ஐடியாவே இல்லைன்னு சொல்றாங்க. மேற்கொண்டு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் எங்களால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம பொசிஷனை நம்ம காப்பாத்திக்க வேணாமா? அதனால தான் சொல்றேன் அபி, இந்த 3 ஃபிளாட்ஸையும் வித்து அதுல வர பணத்தை வச்சு ராஜாமணி மேடத்துக்கு செட்டில் பண்றோம், இந்த பிரச்சனையை முடிக்கிறோம். அது எனக்கு தெரியாதா? ஆனா இப்ப பிரச்சனையில மாட்டி இருக்கிற சத்தை யார் வாங்குவா? அதுக்கு ஆள் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அபி. யாரு? நாளைக்கு தெரியும். அதுவும் நாளைக்கு தான் சொல்வீங்களா? ஏன் இப்ப சொன்னா என்னவா? அபி, இப்பதான் நீங்க சொன்னீங்க என்னோட இந்த அணுகுமுறையில உங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு. அதனாலதான் சொல்றேன், நாளைக்கு அவரை நேர்ல கூட்டு வரேன், பிரச்சனையை தீர்த்துறேன். அபி, ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நாளைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், நான் பாத்துக்கிறேன்.
நான் போய் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும். நான் இப்ப கிளம்புறேன். நான் கலெக்டர் பார்க்கணும்னு சொன்னேன். அப்புறம் முதல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் திருமலாச்சாரியார் மருமகன் சொன்னதும் கலெக்டர் ஆபீஸே ஆடி போச்சு. வாசுகி, வாசுகி, வரேங்க்கா. அம்மா எங்க? டாக்டர் கிட்ட போயிருக்காங்கக்கா. டாக்டர் கிட்டியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. எம்எம் ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமாக்கா. இது பொடி. அம்மா என்னாச்சுமா? இந்தாங்க. என்ன உமா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாது? அந்த அர்ஜென்ட்ல ஃபோன் பண்ண முடியல கங்கா. சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமா? அப்பதான் நிலைமை என்னன்னு தெரியும்னு சொன்னாரு. அம்மாவோட ஆபரேஷன் பத்தி ஏதாவது சொன்னாரா? அதை பத்தியும் கேட்டோம் கங்கா. உடனே பண்றது நல்லது. லேட் பண்ண பண்ண காம்ப்ளிகேஷன் அதிகமாயிட்டே போகுமா? கங்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மாத்திரை மட்டும் போதுமேடி. பயப்படாதம்மா கங்கா. அம்மாக்கு இப்போதைக்கு மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் இன்னொரு ஸ்கேன் கண்டிப்பா எடுத்து பார்க்கணுமா? அப்பதான் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கரெக்டா தெரியுமா? ஸ்கேன் எடுக்க எவ்வளவு செலவாகுமா? கொஞ்சம் ஜாஸ்தி தான் கங்கா. திரும்பவும் ஸ்கேன் எடுக்கணும்னா 13,000 ரூபாய் ஆகுமா? சரி உமா, எப்படியாவது எடுத்துடலாம். வாமா. எங்க போயிட்டு வர ரெண்டு பேரும்? நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு உங்களாண்ட சொல்லிட்டு தானே என்ன போனோம். பார்த்துட்டு வந்தா சொன்னா உள்ள போக வேண்டியதானே? அப்பா, டாக்டர் வந்து உங்களை பார்க்க சொன்னாரு. எதுக்கு? அவளுக்கு தான் உடம்பு சரியில்லை, அவள் பார்த்து வந்துட்டாளோன்னா அப்புறம் நான் எதுக்கு போய் அவரை பார்க்கணும்? நீங்க தானே உங்க புருஷன், உங்களை தான் வர சொல்லியிருப்பாங்க. யார், நானா? நிச்சயமா அந்த ஆஸ்பத்திரி பக்கம் நான் போகவே மாட்டேன். ஏன்பா? பணம் பிடிங்கி பசங்கம்மா அவங்க. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், எக்ஸ்ரே, ஸ்கேன்னு சொல்லி பணத்தை கறக்கிறதுலே குறியா இருப்பானுங்க. நம்ம பயத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கிற கும்பல் மாதிரி. கொஞ்சம் பயந்த டைப்னா போறமே, அவ்வளவுதான். அதையும் இதையும் சொல்லி அட்மிட் பண்ணி காசை கறந்துருவானுங்க. கரெக்ட் மாமா. இன்னைக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்கிற இருப்ப அப்படியே புட்டு புட்டு வச்சுட்டீங்க. இவ்வளவு கரெக்டா ஜட்ஜ் பண்றதுக்கு உங்களை விட்டா வேற யாரும் கிடையாது மாமா. சும்மா இருக்கேலா நீங்க வேற. அப்பா, அம்மாக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காம்பா. ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமா? எதுக்கு ஸ்கேன் பண்ணணும்? ஆபரேஷன் தேவையா இல்லையான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்து தான் முடிவு பண்ணணுமா? ஓஹோ, ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் அதுவே என்னன்னு புரியுமா? அப்புறம் அவன் என்ன டாக்டர்? கரெக்டா கேட்டீங்க மாமா. ரெண்டு பேரும் ஏன் இப்படி மாத்தி மாத்தி உளறீங்க? இது சாதாரண விஷயம் இல்ல. அலட்சியப்படுத்தினா நமக்கு தான் கஷ்டம். வெட்டி பேச்சு பேசுறதை நிறுத்திட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பணமா? சல்லி காசு என்கிட்ட கிடையாது. இத பாருமா, இந்த இங்கிலீஷ் வைத்தியெல்லாம் வேண்டாம். இதுல ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் இருக்குன்னு வெள்ளக்காரனே நம்ம ஊர் மூலிகை வைத்தியத்தை தேடி வந்துட்டு இருக்கானே. கரெக்ட் மாமா. எல்லா நோய்க்கும் நம்ம நாட்டிலேயே மருந்து இருக்கு. ஆமாண்டா. இந்த பார், தஞ்சாவூர் பக்கத்துல சீனுன்னு ஒருத்தன் இருக்கான். மகா கெட்டிக்காரன். அவங்கிட்ட கொண்டு போய் காமிச்சோன்னு வச்சுக்கோ, ஒரு மண்டல மருந்து தான். அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற நோயெல்லாம் தானே ஓடி போயிடும். எந்த வியாதியையும் ஒரே மருந்துல கியூர் பண்ணிடுவான். அப்படியா? அப்படியே அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கல? என்ன கிண்டலா? நான் கிண்டல் பண்ணல. கட்டின பொண்டாட்டி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கிறப்ப நீங்க பேசுற பேச்சு இருக்கே, இதுதான் நிஜமான கிண்டல். நிறுத்துங்க. எந்த வியாதிக்கு என்ன வைத்தியம் பார்க்கணும்னு தெரியாத ஆளா நீங்க? அம்மா
அம்மாக்கு வந்திருக்கிறது தலைவலியோ அஜீரணமோ இல்ல, சுக்கு கஷாயமோ சூரணமோ சாப்பிடுறதுக்கு. நாளைக்கு ஸ்கேன் எடுக்கணும், பணம் கொடுங்க, அவ்வளவுதான். என்ன மிரட்டுறியா? 10,000 20,000னா நான் எங்க போறது? நல்லா இருக்கு. போட்டி வச்சிருக்கிற பணத்தை கொடுங்க, அது போதும். அதெல்லாம் முடியாது. நான் சொல்றது தான் இந்த ஆத்துல இருக்கிற எல்லாரும் கேட்கணும். என் ஆத்துக்காருக்கு என்ன வைத்தியம் பண்ணணும்னு நேக்கணும்னா தெரியும். வேண்டாப்பா, இதுல பிரச்சனை பண்ணாதீங்க. ஏய், நீ வாய முடின்னு பேசாம உள்ள போறியா? அம்மாவுக்கு செலவு பண்றதுக்கு கசக்குதா உங்களுக்கு? விடுறி, எனக்காக நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீள்? ஏன் தலையெழுத்து இப்படி அதுபடி ஆகட்டும். தலையெழுத்தெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ ஒண்ணு கவலைப்படாத. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீ வா. போ, அதான் சொல்லிட்டாளோன்னா அவளே ஏற்பாடு பண்ணுவா பணத்துக்கெல்லாம். வெத்திருக்கா பாரு.